எந்த தலைபட்சமாவும் சொல்லல. ஏன் முடிவு இதுதான். நான் தானே முடிவு பண்ணி சொல்லணும். நான் தானே ஜட்ஜு. அப்புறம் என்ன ஒரு தலையா 2 தலையான்னு. அம்மாடி வீரா, இந்த போட்டியில வேணா நீ தோத்துருக்கலாமா, ஆனா வாழ்க்கையில நீ எப்பவும் ஜெயிப்பம்மா. அம்மாடி, ஒவ்வொரு குடும்பத்திலையும் உன்ன மாதிரி ஒரு மருமக இருந்தா போதும். அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவே வராது. அவங்க எந்த காலத்திலயும் பிரிஞ்சு போகவே மாட்டாங்க, ஒத்துமையா இருப்பாங்க. இந்த குடும்பத்தை நல்லா வளர்க்கவும், இந்த குடும்பத்துக்கு தலைவியா இருக்கவும் உனக்கு எல்லா தகுதியும் இருக்கும்மா. ராமச்சந்திரா, பெரியமா, உனக்கு வாச்ச 2 மருமகளுங்களுமே சளைச்சவங்களே இல்ல. ஒரு விஷயத்துல கண்மணி புத்திசாலித்தனமா நடந்துக்கிறா, இன்னொரு விஷயத்துல வீரா ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிறா. இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தா இந்த குடும்பத்தை யாரால எதுவுமே செய்ய முடியாது. இவங்கள மாதிரியே கார்த்திக்குக்கும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நீ உன் கடமையை முடிச்சிட்டேன்னு சந்தோஷமா இருக்கலாம். டேய் ராமச்சந்திரா, என்னடா உங்ககிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம பேசாம இருக்க? சந்தோஷம் தான் பெரியமா. இத்தனை நாளா நான் என் புள்ள கண்ணங்கிட்டே என் மருமக லட்சுமி கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். என்ன பெரியமா சொல்றீங்க? ஆமாண்டா, இனிமே நான் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போக மாட்டேன். நானும் என் புள்ள வீட்டுல போய் இருக்க போறேன். எப்படி பெரியமா திடீர்னு இப்படி மாசமா இருக்கீங்க? நான் மாறலடா. இத்தனை நாளும் நான் பண்ணது தப்புன்னு என் மனச மாத்தினது ஓ மருமகதான். இந்த புண்ணியமே உன் குடும்பத்தை நல்லா வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருப்பீங்க. பெரியமா இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தாண்டா வர சொன்னேன். பாட்டி, உனக்கு தான் பெரியப்பாவை கண்டாலே ஆவாது. அது எப்படி ஒரு நாள்ல மனசு மாறின? இத்தனை நாள் நான் பண்ணது தப்புன்னு உன் பொண்டாட்டி வீரா எனக்கு உணர வச்சுட்டா. என்ன பண்ண? கண்ணா, என்ன மன்னிச்சிருப்பா. என்னம்மா? லக்ஷ்மி, நீ என்ன மன்னிச்சிருமா. என்னத்த என்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு? இல்லம்மா, தப்பு எல்லாமே என் மேலதான். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும், நான் சொல்றதான் செய்யணும், சட்டமே நான் போட்டுதான் இருக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டேன். உங்களை எல்லாம் சுதந்திரமாவே வாழ விடலையம்மா நானு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. நீங்களும் எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து போவீங்க. அதையும் மீறி வந்து என் பிடிவாதம், என்னை மீறி நீங்க போறீங்களேங்கிற பிடிவாதத்துல நான் பாட்டு கோச்சிக்கிட்டு ஆசிரமத்துக்கு போயிட்டேன். இவ்வளவு வயசாகி நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு இன்னைக்குதான் நான் புரிச்சுக்கிட்டேன். இதோ நிக்கிறாளே வீரா, இவதாம்மா, இவதான் எல்லாத்தையும் எனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டா. இவதாம்மா, பிரிஞ்சிருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, என்ன நடந்தாலும் எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து இருக்கணுங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டா. எந்த சூழ்நிலையிலையும் குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு எனக்கு உணர்த்தினாமா அவ. கண்ணா, என்ன மன்னிச்சிரியா? நீங்களும் என்ன மன்னிச்சிருக்கமா. நான் உங்களை வீட்டை விட்டு போக விட்டுருக்க கூடாது. ஆனா இனிமே உங்களை
எந்த சூழ்நிலையிலும் உங்களை வீட்டை விட்டு போக விடாம பத்திரமா பாத்துக்கிறேம்மா. அம்மாடி மருமகளே லட்சுமி, நீ என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுக்கு தான் நானும் காத்துக்கிட்டே இருந்தேன். இனிமே உங்களுக்கு பிடிக்காதத அந்த வீட்ல எதுவுமே செய்ய மாட்டேன் அத்தை. நீங்க சொல்றதை கேட்டு நான் நடந்துக்கிறேன். ஆ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ எப்பவும் போல எப்படி இருப்பியோ அப்படியே இரு. நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். ராமச்சந்திரா, பெரியமா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் தாம்பத்தியத்தோட இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க இப்படி பிரிஞ்சு இருக்க கூடாதுமா. ஒன்னா சேர்ந்து வாழணும். அப்படி சேர்ந்து வாழ்ந்தா உங்கள மாதிரி ஒரு அருமையான ஜோடி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. புரிஞ்சதா? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். இது என்ன தெரியுமா? ம், இத பத்திரமா வச்சுக்க. உண்மை என்னன்னா, இந்த போட்டியில ஜெயிச்சது நீதான்டா. என்னதான் நான் வயசுல பெரியவளா இருந்தாலும் இத்தனை வருஷம் எனக்கு புரியாம இருந்த நிறைய விஷயங்களை உன் பொண்டாட்டி எனக்கு புரிய வச்சுட்டா. வயசுல நீ ரொம்ப சின்னவளா இருந்தாலும் மனசளவுல நீதான் ரொம்ப உயர்ந்து நிக்கிற. நீ நல்லா இரு. அவ அப்படிதான் பாட்டி. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். ம். ம், சீக்கிரமாவே எனக்கு ஒரு கொள்ளு பேரனோ பேத்தியோ நீங்க பெத்து கொடுக்கணும். ம், புரியுதா? ம், நல்லா இருங்க. வாங்க. வா.